ஹலோ கைஸ், வெல்கம் டு மினிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ஒரு பாலக் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு கட்டு பாலக் எடுத்து நீட்டாக கழுவி அழகாக குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இது பண்ணுறதுக்கு ஒரு மசாலா நம்ம தயார் பண்ணணும். அதுக்கு நம்ம மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 4 பல் பூண்டு, கொஞ்சமாக புளி சேர்த்து நீட்டாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தேங்காய் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கணும். கடுகு கொட்டினதும் உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. எல்லோயிஷ் கலர் வந்ததும் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 2 வற்றல் மிளகு, கொஞ்சமாக ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா பச்சை வாசனை மாறுறதும் கீரையை போட்டுக்கோங்க. கீரையை போட்டு அதில் எண்ணெய் தெளிகிறது வரைக்கும் வெயிட் பண்ணி எடுங்க. சூப்பரான பாலக் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.